ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆடி மாசம் ஸ்பெஷல் கும்மாயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வானல் அடுப்புல வச்சுட்டு அரை கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த உளுந்த நம்ம வறுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வாசம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம மிக்சி ஜார்ல எடுத்து கொட்டிக்கலாம். உளுந்த கொட்டிப்போங்க. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை நம்ம நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும். இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம மிக்சி ஜார்ல கொட்டிக்கலாங்க. அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது கூட 4 ஏலக்காய். நல்லா அரிசிய பொன்னிறமா வறுக்காத கொஞ்சம் வெள்ளையா வறுத்துக்கணும் இந்த மாதிரி. அதையும் நம்ம மிக்சி ஜார்ல கொட்டிக்கலாம், ஆற வச்சுக்கலாங்க. இப்ப பேன் எடுத்திருக்கேன். அதுல 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேங்க. வெல்லத்துக்கு 2 கப் அளவு தண்ணி வைக்கிறேன். இப்ப நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி நம்ம நல்லா கலந்து விடுவோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி வரணும். இப்ப நம்ம வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால நான் வடிகட்டிக்கிட்டேங்க. இப்ப ரெடியா இருக்கு. இப்ப நம்ம ஆற வச்ச பொருளை நல்லா நைஸாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சிக்குங்க. இப்ப எனக்கு 1 கப் வந்திருக்கு. நான் பேன்ல கொட்டிக்கிட்டேங்க. இப்ப வெள்ளைப்பாகு நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா மாவுல ஊத்தி நல்லா கிண்டிக்கலாங்க. நீங்க விஸ்கு வச்சும் கிண்டிக்கலாம், கரண்டி வச்சும் கிண்டிக்கலாம், அதே போல கை வச்சும் கிண்டிக்கலாங்க. கட்டிகள் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். மறுபடியும் நம்ம வெள்ளைப்பாக ஊத்தி நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க, கட்டிகள் இல்லாத. இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கணும். எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சு பொறுமையா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க, உடனே கட்டி ஆயிடும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயிடும். இப்போ மறுபடியும் நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போங்க. இப்ப நான் 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கிளறியே விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுக்கும் போது நல்லா திரண்டு வருங்க, அல்வா பதத்துக்கு வரும். பார்த்தீங்கன்னா டேஸ்டும் நல்லா இருக்குங்க. இப்ப நல்லா நெய் விட்டு விட்டு நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அப்சர்வ் பண்ணிக்குது பாருங்க நெய்யை ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நெய்யை வெளியே நல்லா திரண்டு வருங்க. அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளோதாங்க, நெய் ஃபுல்லா வெளியே வந்துடுச்சு. இப்ப நான் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த பதத்துல நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஒரு பவுல்லையும் மாத்தி காட்டுறேங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நம்மளுடைய ஆடி மாசம் ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி நல்ல டேஸ்டா சூப்பரா நம்ம வீட்டுல ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.